அதுதான் குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி நாராயணி ஸ்தோத்திரத்துல பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாள், உத்தவருக்கு பகவானிடத்துல ரொம்ப பக்தி, உத்தவருடைய பக்தி திருடீகிருதமாகணும், உத்தவருடைய பக்தி இன்னும் விருத்தியாகணும்னு எண்ணம் சுவாமிக்கு. அதுக்காக மதுரா நகரத்துல சுவாமி இருந்த சுவாமி என்ன பண்ணினா, மதுரா நகரத்தில் இருந்த பிரபு நந்தகோகுலத்துக்கு உத்தவரை அனுப்பிச்சாள். ரசத்துல பகவானுக்கு மந்திரி பந்து உத்தவர். அங்க போய் பார்த்தார் கோபிகளுக்கு இருக்கிற பக்தியே. இன்னும் விடிய காலம் பசு கறக்கிறாளாம், கறக்கிற போது கோபாலன கானமாம், நெல்லு குத்துறாளாம் கோபாலன கானமாம், தயிர் கிடையிறாளாம் கோபாலன கானமாம், சாணி முழுகிறாளாம் மாசல்ல எல்லாம் கோபாலன கானம், தொட்டுள் ஆற்றாள் கோபாலன கானம், குழந்தை அழற போது கிருஷ்ண சரித்திரத கானம். அதோஹனே வஹனே சுவாமியை கோபாலன கானம் பண்ணினாள். இந்த பக்தியை பார்த்தார் கோபிகளுடைய பக்தியை உத்தவர். அத பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள், குருவாயூரப்பா பிருந்தாவனத்துல போய் கோபிகளை பார்த்துவிட்டு உத்தவர் அங்கிருந்து வந்தாராமே, வந்து கண்ணு கண்ணீருமா மயிர் சிலுத்து ஹிருதயம் உருகி ஏவம் பக்தி புவனே நேஷிதானுதாவ கிம் சாஸ்த்ரௌபை கிமிஹ தபதா கோபிகாப்யோ நமோஸ்து இச்சானந்தாகுலமுபகதம் கோகுலாதுத்தவந்தம் திருஷ்ட்வா ஹிருஷ்டः குருபுரபதே பாஹி மாமயுகாதி ஏவம் பக்தி சகல புவனே. பட்டத்திரி கேட்கிறாள், இந்த பக்தி நான் எல்லா உலகத்திலையும் எந்த உலகம் போனாலும் கண்டதும் இல்லை காட்டதும் இல்லைனாளா கோபிகளுடைய பக்தி. இந்த பக்தியை நான் கண்டதும் இல்லை காட்டதும் இல்லை, எந்த உலகத்துல போனாலும் இது கிடையாதுன்னு குருவாயூரப்பா உன் சந்நிதியில வந்து உத்தவர் சொல்லி சாஸ்திரங்களை படிப்பானே, நைமிஷத்துல போய் தவம் பண்ணுவானே, கோபிகளுக்கு நமஸ்காரம் பண்ணா போரும்னு உன்னை வந்து நமஸ்காரம் பண்ணாம குருவாயூரப்பா கோபிகளுக்கு நமஸ்காரம் பண்ணாலாமே, கோபிகாபியோ நமோஸ்தூன்னு சத்தியமான நாள் சுவாமி ஆமான் நாளாம். ஏவம் பக்தி சகல புவனே நேஷிதானுதாவ கிம் சாஸ்த்ரௌபை கிமிஹ தபதா கோபிகாப்யோ நமோஸ்து நித்யானந்தாகுலமுபகதம் கோகுலாதுத்தவந்தம் திருஷ்ட்வா ஹிருஷ்டः குருபுரபதே பாஹி மாமயுகாதி. எல்லாத்துக்கு தவம் பண்ணுவானே, சாஸ்திரங்கள் படிப்பானே, கோபிகளுக்கு நமஸ்கரிச்சா போரும்னு உன் சந்நிதியில வந்து கோபிகளுக்கு நமஸ்கரிச்ச உத்தவரை கட்டி அணைச்சு ஆனந்த சமுத்திரத்துல முழுகினாவே குருவாயூரப்பா சத்தியமானு கேட்டாள். சுவாமி ஆமானு தலையாட்டினாளாம். நித்யானந்தா குலமுபகதம் கோகுலாதுத்தவந்தம் திருஷ்ட்வா குருபுரபதே பாஹி மாமயுகாதி. உத்தவர் கோபிகளுடைய பக்தியை பார்த்து ஜென்மா சபலமாயிடுதுன்னு நினைச்சாலாம்.
இப்படி உத்தவர் கோபியுடைய பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள்னு பட்டத்திரி சொல்லியிருக்கார். பக்திக்கு தான் பகவான் வசப்படுவன். ஜாதி எல்லாம் காரணம் இல்லையவா, ஸ்திரீ ஜாத்தியா இருந்தா என்ன, புருஷனா இருந்தா என்ன. கோபியுடைய பக்தியை பார்த்து உத்தவர் ஜென்மா கரையேறி போச்சுன்னு தன்னை சபலமாக்கின்றதாக நினைச்சாள்.